India Glitz viewers எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். Hi India Glitz viewers, I'm Sri Divya. இந்தியா கிளிக் நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்தியா கிளிக்ஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட டைரக்டர் பொன்ராம் பேசுகிறேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரொம்ப நாள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம். எப்போ ரிலீஸ் ஆகும் அண்ட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அண்ட் ஓவரால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிச்சயமாக ஒரு 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 பயங்கரமான படம் பண்ணிட்டோம், வேறு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லோரும் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி அமோக வரவேற்பை பெற்றிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இந்த எதிர்பார்ப்பு நிஜமாக ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ, ஸோ எனக்கு எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஆனால் அது அதை விட டபுள் ஆயிடுச்சு இன்றைக்கி ரிலீஸ் ஆகி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி படத்தை அப்படி கொண்டாடுறாங்க. சத்யம் தேட்டரு, தேவி தேட்டரு, எல்லா தேட்டரும் போய் பார்த்துட்டு வரேன். ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. My experience in the theatre was really awesome. I never felt that experience before, so it was really fantastic. The audience were enjoying so much and I was very happy for that. இப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு, பெரிய ரெஸ்பான்ஸு. எங்கே போனாலும் அந்த கிளாப்ஸ் நிறைய. படம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதுக்கு ஓவர்லாப்பில் ஆகுது. டைலாக்லாம் ஒரு டைலாக் ஓரளவுக்கு மறந்து போகிற அளவுக்கு செம்ம கிளாப்ஸு. அது நான் எதிர்பார்த்த அந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அது எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு செம்மையாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். என் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. The character is like she's a very common girl, but the director has designed in a little unique way and in a comic way. So she looks very innocent from outside, but she's very naughty from inside. So I like that part in the heroine's character. So I loved my character. ஐயோ, ரஜினி சார் மேனரிசம்ஸ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவரெல்லாம் நெருங்க கூட முடியாது, அவர் நிழலில் கூட நெருங்க முடியாது. அப்படி நான் இந்த இடத்துல இப்படி தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் ரிசம்பிளன்ஸ் நம்ம பண்ணி அப்படி பண்ணி நம்ம இது பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. அங்கங்கே சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாஸ் ஹீரோஸோட சாங்ஸை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கோன்னு வச்சிங்களேன் கிளாப்காக. அஜித் சாரோட சாங் இருக்குது அண்ட் விஜய் சாரோட சாங் இருக்குது. அந்த சிச்சுவேஷனுக்காக பொதுவாக அவங்க இந்த மாதிரி அஜித் சார், விஜய் சார் இவங்க நேமு சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னா ஒரு ரியல் லைஃப்பில் எல்லாருமே அவங்கள ரிலேட் பண்ணி தான் பேசுகிறோம், படத்தை ரிலேட் பண்ணி தான் பேசுகிறோம். அதெல்லாம் தான் சேர்த்துருக்கோமே தவிர இப்படி பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. அண்ட் ரஜினி சார் மாதிரிலாம் பண்ணவே முடியாது. சிவகார்த்திகேயன் சூரி காம்பினேஷன் எப்போவுமே இப்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நினைக்க போகிறதில்ல, இவரும் அப்படி நினைக்க போகிறதில்ல. எல்லாம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. இன்னொன்று ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன தான் ஒரு ஹீரோ இருந்தாலும் சப்போர்ட்டிங் கேரக்டர் ஃபுல்லாக கூட இருக்கும்போது படமே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாகவே கலர்கலன்னு இருக்கும். ஸோ அதில் யாருக்கு முக்கியத்துவம் அந்த படத்துக்கு நடிக்கும்போது ஸ்கிரிப்டுக்கு தேவைங்கிறபோது அவர் ஒரு நாள் கூட இந்த டவுட் பற்றி கேட்டதே கிடையாது. சிவகார்த்திகேயன் இஸ் அவங்கள ரொம்ப டேலண்டட். Working with him was a great experience. He's very energetic and he can dance well, he can sing well. He is like a versatile actor. He is மெயினாக இந்த படம் இவ்வளோ ரீச்சுக்கு மெயின் காரணம் சிவகார்த்திகேயன். ஏன்னா அவருடைய படம் ப்ரீவியஸாக ஒரு 3 படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் ஒரு ஹீரோ வந்தது நிறைய பேர் பிடிச்சிருக்கு. ஸோ அவர் இந்த படத்துக்கு ஓப்பனிங்க்கு மெயின் காரணம். அந்த ஓப்பனிங்கை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். 2 ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஹீரோ கார்த்தி தான் அங்கே. அதுக்கப்புறம் கதையில் ஃபுல்லாக வர அந்தந்த சீனுக்கு அவங்கவுங்க ஏகப்பட்ட ஹீரோ இருப்பாங்க. அதே உண்மை. இன்றைக்கி எடுத்திங்கன்னா படத்துக்கு பெரிய பலமே சத்யராஜ் சார் பின்னி எடுத்துட்டார், கலக்கிட்டான்னு சொல்லணும். எனக்கு தேட்டரில் பார்க்குறப்ப அப்பா எண்டு வரைக்கும் அவர் அசத்திட்டு போயிட்டார். ஸோ அவர் கூட நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம் தானே கண்டிப்பாக. அதனால் அந்தந்த சீனுக்கு வரவங்க அவங்கவுங்க ஆடியன்ஸை ஒவ்வொரு ஏரியாவை கவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வேலை எல்லாமே இது. பட் ஹீரோ அப்படின்னு பார்த்தா கார்த்தி சார், அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் சொல்லலாம். ஃபைட்டு அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது ப்ராப்பர் ஃபைட்டு கிடையாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஒருத்தனை பிரச்சனை வம்பிழுக்கும் போது அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு 2 பேர் அடிக்கிறான், 3 பேர் அடிக்கிறான். யதார்த்தத்தை ஒட்டின மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து அடிக்கும்போது வாங்கிக்கிற மாதிரி அப்படி லைட்டாக ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு இதுதான் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் பண்ணியிருந்தார். அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. போக அடுத்தடுத்த படங்களில் ப்ராப்பராக கரெக்டாக அண்ட் யதார்த்தத்தை ஒட்டின ப்ராப்பர் ஃபைட்டு
பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பயிற்சிலாம் தேவை. அண்ட் அடிக்கும்போது அடித்தா 20 பேர் பறக்கிறது அதெல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது. ரியலிசத்தை ஒட்டின ஃபைட்ஸை அடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் லைட்டாக. படத்தில் பார்க்காதே சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஊதா கலர். ஹோல் கிரெடிட் கோஸ் டு பாலசுப்ரமணியம் சார். நான் இவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ யா, he can show anything so beautiful. There's a magic in his hands. ஸோ தேங்க்ஸ் டு பாலசுப்ரமணியன் சார். என்னால் நான் நடிகனாக முடியுமான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு ஹீரோவாக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்லாம் கொடுக்குறதுக்கு காரணம் அந்த எல்லாருக்குமே நன்றி. அண்ட் அதான் திருப்பி நன்றி சொல்லணும்னா உங்களுக்கு தான் சொல்லணும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். இந்த படம் இன்னும் மேலும் எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். இன்னும் இந்த படத்தை பெரிய ஒரு வெற்றி படம் அமையணும். நல்ல பெரிய வெற்றி படம் அமைஞ்சிருச்சு. இன்னும் மேலும் பெரிய வெற்றி படம் அமையணும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷங்க. ஸோ இன்னைக்கு இந்த அளவுக்கு வெற்றி எல்லாமே நீங்கள் தாங்க. ரொம்ப இன்னைக்கு மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் who haven't watched the film, go and watch. You'll enjoy. And what more can I say? Go and watch. It's a clean, beautiful film. Watch it. இந்த படத்தை வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை வந்து சிடியில் பார்த்தா நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா இது தியேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோட உள்ள ஜாலியாக உள்ள படம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் தியேட்டரில் வந்து படம் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ்.